ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் எப்படி லோகோ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி வாங்க, எப்படி நம்ம அதை வந்து க்ரியேட் பண்ணலாம் நம்மளாவே அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப் தேவைப்படும். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா pixellab. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் என்ன ஸ்டெப்ஸ் பண்ணுறேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்களும் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் சைஸ் வந்து செட் பண்ணிக்கணும். இது வந்து கஸ்டமில் வந்து இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணால் ப்ரொஃபைல் பிக்சர் ஸ்கொயரில் போகணும். ஏன்னா இது லோகோ டைப் யூடியூப் சேனல்னால இதில் நீங்கள் வந்து யூடியூப் சேனல் பேனர் பண்ணிக்கலாம், தம்ப்நெயில் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக் கவர் ஆட் பண்ணிக்கலாம், கூகுள் ப்ளஸ் கவர் ஃபோட்டோ பண்ணிக்கலாம். நான் இப்போ எனக்கு தேவையானது ஸ்கொயர் தான், அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக செட் ஆகிட்டு சரி வாங்க இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து என்னுடைய டைப் ஆஃப் லோகோ வெயிட் பண்ணுறேன். வேறு ஏதாவது லோகோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நியூ லோகோன்னு. நான் உங்களுக்கு வேறு புது லோகோலாம் வந்து ட்ரை பண்ணி உங்கள் வீடியோஸ் போடுறேன். சரி வாங்க க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஷேப்ஸுக்கு போய்க்கிறேன். ஃபுல்லாக இப்படி இந்த ரெக்டாங்கிளில் வரதை ஃபுல்லாக நான் இழுத்து விட்டுக்கிறேன். பாருங்கள் அப்படின்னு. ஓகே, இப்போ இதுக்கு வந்து கலர் நம்ம வந்து கொடுக்கணும். அப்படியே பார்த்திங்க அப்படின்னா கலரில் வந்து பிளாக் கொடுத்துக்கலாம். டிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த லேயர் இருக்குது பார்த்திங்கன்னா, இதில் வந்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஷேப்ஸு கொடுத்துப்போம். இதில் ஷேப்ஸ் போய்ட்டு அப்படின்னா இதில் நம்ம இந்த ரேடியஸை வந்து ஃபுல்லாக வச்சுக்கிட்டோம்னா சர்க்கிள் கிடச்சிரும். கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி இந்த கார்னர்லேயும் இந்த எட்ஜ்லேயும் சும்மா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இந்த ரிலேட்டிவ் சைஸை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இழுத்து விட்டுங்க, கரெக்டாக ஃபிட் ஆகிட்டும். இது கிளிக் பண்ணிக்கங்க. மறுபடியும் லேயரில் வந்து இந்த பொசிஷன் லாக் பண்ணிக்கங்க. முடிஞ்சுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் எடுத்து இதில் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். வாக் அப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸில் கிளிக் பண்ணிக்கங்க. ஃப்ரம் கேலரி கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். இதில் வந்து ரவுண்டை செட் பண்ணிங்க. நமக்கு தேவையானது இந்த ஆர்ச் மட்டும்தான். ஸோ அதை மட்டும் கவர் ஆகிற மாதிரிக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். எனக்கு இது மட்டும் போதும். ஸோ நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இது நம்ம என்ன பண்ணால் கரெக்டாக இந்த லெவலுக்கு வர அளவுக்கு நம்ம செட் பண்ணிக்கணும். ஓகே, எனக்கு இந்த பொசிஷன் வந்து ஓகே அப்படிங்கும்பொழுது இது நான் என்ன பண்ணுறேன், லாக் கொடுத்துக்கிறேன். அதேமாதிரி லாக் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் லாக் வேண்டாம், வெளில எடுத்துப்போம். இப்போ நம்ம இது வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து ஒன்றா பெண்ட் பண்ண போகிறோம். இந்த சென்டராக இருக்குது பார்த்திங்கன்னா, இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே கேட்கும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு. ஓகே மெர்ஜ் பண்ணியாச்சு அப்படின்னா இப்போ இதெல்லாம் ஒன்றா ஆகிடுச்சு. இதை மகையும் லாக் பண்ணிப்போம். இப்போது டெக்ஸ்ட் எடுத்துப்போம். ஏதோ இப்போ என் சேனல் பேர் நான் கொடுக்குறேன், callerraj கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த ஃபண்டு தான் வேணும், இல்லை அப்படி வேறு எதாவது வேணும் அப்படின்னா அது ஏ மாதிரி ஒரு கேபிட்டலில் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ண முன்னே ஏபி இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் வந்திருக்கும். இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபாண்ட் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுலேயே நமக்கு தேவையான வேறு ஏதாவது ஃபாண்ட் இருந்தால் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிற அடுத்ததில் காமிக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த ஃபாண்ட்டு பிடிச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ பெண்ட் பண்ண போகிறோம். பெண்டுக்கு பாருங்கள், கர்வ்னு கொடுத்துருக்கு பாருங்கள். கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கர்வை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரியில் கொடுத்துப்போம். இதில் கொடுத்துருக்க இந்த யூடியூப் லோகோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி இதில் வச்சுக்கிறேன். சரி ஸோ இப்போ நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். வேறு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நம்ம வந்து பிளாங்க் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மறுபடியும் வந்து இதை அகைன் மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணுறது ரெண்டு ஆப்ஷன் டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் மெர்ஜ் ஆகிடும். மெர்ஜ் ஆனதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரேஸ் கலர்னு வரும். இதில் நம்ம கலருக்கு போய் இதை எரேஸ் பண்ணிட்டோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக மற்றபடி அந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் எரேஸ் ஆகிடும். வெறும் பிளாக்ல மட்டும்தான் இருக்கும். கிளிக் பண்ணிப்போம். மறுபடியும் நான் கேலரிக்கு போய்க்கிறேன். கேலரிக்கு போயிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஒயிட்டாக இருக்கிற யூடியூப்பை இங்கே கொண்டு வரேன். கொடுத்துட்டு மறுபடியும் நான் வந்து கேலரிக்கு போய் இந்த கால் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கஷ்டம் பண்ணிக்கிட்டால் போதும். கிளிக் பண்ணிப்போம். இது நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவுக்கு.
ரொட்டேட் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணுவோம். மெர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் இப்போ ஒன்றாயிடும். ஸோ இது அகைன் நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு ஷேப்ஸை ரெடி பண்ணிக்கணும். ஷேப்ஸை ரெடி பண்ணி இந்த மூலர் காயிண்டில் நான் இப்படி வைக்கிற மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா போதும். இப்போ எங்கேயோ ஒரு ஓரமாக இருந்தீங்கன்னா கூட ஓகே வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த ஷேப்ஸ் ரெண்டையும் மிங்கிள் பண்ண போகிறோம். மிங்கிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது ரெண்டு ஒன்றாயிடுச்சு. இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய டெக்ஸ்சர் வந்து இது மேலே ஆட் பண்ண போகிறோம். இதை நான் டெக்ஸ்சரை கிளிக் பண்ணி நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி கோல்டன் ஃபாண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டெக்ஸ்சர் ஆகிடும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து 3D ஷேப்பில் கொடுத்துக்கலாம். எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெப்த்தை வந்து 1ல் வச்சுக்கங்க. ஓகே, டெப்த்தை என்ன வச்சுக்கங்க. அதே மாதிரி எம்பாஸ் லெவல்லையும் வச்சுக்கங்க. எம்பாஸ் லெவலில் வந்து பெவலில் வந்து 1 இருந்தால் போதும். பெவல் கூட இருக்கணும். ஆம்பியல் லைட் இன்டென்சிட்டி ஃபுல்லாகவே இருக்கணும். நமக்கு தேவையான அளவு கூட இன்டென்சிட்டியை குறைச்சிக்கலாம். நான் ஒரு 60 வச்சுக்கிறேன். ரெஃப்ளெக்ஷன் லைட்டை வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். கலர் சேஞ்சஸ் ஆகும். முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அங்கங்கே இதாக ஷேடாக இருக்கும். மற்றபடி நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு நீட்டான லோகோ வந்து க்ரியேட் ஆகிடும். அது ரெண்டரையும் ஆகிட்டு. ரெண்டரையும் ஆனதுக்கப்புறம் நீங்களே வேணால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரெண்டரையும் ஆகிட்டு. இப்போ நம்ம வந்து கேலரிக்கு வருவோம். ஸோ நீங்களே பார்க்குறீங்க இப்போ ஓரளவுக்கு நமக்கு கிடச்சிருச்சு. ஆனால் இது நம்மளோட நின்றக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதோட நிப்பாட்டாமல் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேக்ரவுண்டும் கொடுக்கணும். ஃபோட்டோஸில் போங்க. நமக்கு பின்னாடி ஒரு மாதிரி டார்க்காக இருந்தால் ஓகேவாக இருக்கும். ஸோ அந்த டார்க்கிஷ்க்கு போகும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன் ஏர்ட்டே இருக்கிறதுக்கு. இப்போ இது வந்து ஃபுல்லாக ஓகேவாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இமேஜுக்கு போயிட்டு மொத்தமாக வந்து பிஎன்ஜியில் கொடுத்துருப்போம். கஸ்டமில் போயிட்டு அல்ட்ராவில் கொடுத்துக்குங்க. இப்போ சேவ் டு கேலரி கொடுங்க. சேவ் ஆகிட்டுருக்கு. இன்னும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஏதோ இடமா இருக்கும். ஆனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு கேலரியில் போடுங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். ஆனால் நீங்களே பாருங்கள். கேலரிக்கு போகிறேன். ஏற்கனவே இருந்து பழகு. இப்போ பாருங்கள் புதுசாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த லோகோ. இதை நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் தேவையான கலர் கட்டி எடுத்துக்கணும். அப்படின்னா நம்ம இதில் வந்து மறுபடியும் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு பழையபடி டிஃபால்ட்டாக உள்ளதை வச்சுக்கிட்டு நமக்கு என்ன தேவையோ அதாவது கொடுத்துக்கிங்க அப்படின்னா இந்த ஃப்ரம் கேலரியில் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் டேரெக்டாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அழகாக இந்த மாதிரி லோக்காவாக உங்களுக்கு வந்துடும். இது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா வழக்கம் போல் சேவ் இமேஜுக்கு போய் பிஎன்ஜியில் டிஃபால்ட்டாக இருக்கிறதுல வந்து அல்ட்ராவை கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கங்க. சேவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பான அந்த லோகோ வந்து கிளியராக சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது லோகோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட கீழே கமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ உங்களோட சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்களிடம் விடைபெறுவது callerraj. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுதான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதேமாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே.